அழகர் கோயில்ல சுந்தரராஜ பெருமாளா இருக்கிற அழகர் அதே கெட்டப்லயே மதுரைக்கு வரலாமே, ஏன் கள்ள அழகரா மாறி வரணும்? மதுரைய மன்னர் திருமல் நாயக்கருக்கு அப்புறம் ஆட்சி செஞ்ச விஜயரங்க சொக்குநாதருடைய ஆட்சி காலம், அதாவது 1706 இருந்து 1717க்குள்ள அவருடைய ஆட்சி பலவீனமா இருந்த அந்த காலகட்டத்தில் மதுரையில் இருந்த கள்ளர் சமூகத்தினர் விவசாய தொழில்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய வகையில ஒரு பலமான ஒரு சமூகமா இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க ஒரு தடவை அழகருடைய ஊர்வலம் மதுரை நோக்கி வந்துட்டு இருந்தப்போ ஒரு இடத்துல அழகருடைய ஊர்வலத்தை மறிச்சிருக்காங்க. அப்படி மறிச்சவங்களுக்கு கோயில் என்ன பண்ணுதுன்னா, கோயில் நிர்வாகம் அவங்களுக்கு இறைவனுக்கு கள்ளர் திருக்கோல வேடம் தர்றதாக ஒரு உடன்படிக்கையை செஞ்சுக்குது. கோயில் சொத்துடைமை நிறுவனமா இருக்கிறதுனால அதை பாதுகாத்துக்கிறதுக்கும் இப்படி ஒரு உடன்படிக்கை தேவைப்படுது. இப்படி ஒரு உடன்படிக்கையை செஞ்சுக்கிட்டு அந்த சமுதாய மக்களுக்கு அழகருடைய அந்த சமுதாய மக்களுடைய தோற்றத்தை அழகருக்கு கொடுத்து அதுக்கு ஒரு ஆன்மீக வண்ணத்தை அந்த கோயில் நிர்வாகம் கொடுக்கறதுக்கு உடன்பட்டிருக்கு. அதுக்காக தான் அழகர் கோயிலிருந்து வரும்போது இந்த காங்குன்னு சொல்லக்கூடிய கருப்பு புடவை கட்டி கொண்டை போட்டு காதுல கடுக்கன் வச்சு சாட்டை வளரித்தடி இப்படி முழுக்க கள்ளருடைய கெட்டப்ல அழகர் மதுரைக்கு வர்றாரு. சரி, வர்றவர் அதே கெட்டப்லயே ஆத்துக்குள்ள இறங்கலாம், அதே தோட்டத்திலேயே வண்டியூர் வரைக்கும் போகலாம், அதே தோட்டத்திலேயே மதுரைக்குள்ள இருக்கலாமே, இருக்க மாட்டாரு. தல்லாகுளம் பெருமாள் கோயில்ல அவர் மறுபடியும் அழகரா சுந்தரராஜ பெருமாளா தோற்றம் மாற்றிக்கிறார். ஏன்? மதுரைக்குள்ள வந்த அழகருக்கு அப்போ மதுரை நகருக்குள்ள இருந்த உயர் சாதியினர் ஒரு பிராமணிக்கல் பூசை பெறக்கூடிய தெய்வம் கள்ளர் திருக்கோலத்துல மதுரை நகருக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு தல்லாகுளத்துல அவர் தடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அப்படி அவர் தடுக்கப்பட்டதன் காரணமாக தான் மறுபடியும் இங்க தோற்றம் மாற்றிக்கொண்டு அவரு மதுரை நகருக்குள்ள பயணம் செய்தாரு. இந்த தகவலை எல்லாம் அழகர் கோயில் ஆய்வு நூல்ல பரமசிவன் இன்னும் விரிவா சொல்லியிருக்காரு.